Hi friends, welcome back to Lockdown School. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா significant figures, physicsல chapter 2 units and measurements. As discussed above, every measurement involves errors. Thus, the result of a measurement should be reported in a way that indicates the precision of a measurement. Normally, the reported result of a measurement is a number that includes all digits in the number that are known, reliable plus the first digit that is uncertain. The reliable digit plus the first uncertain digit are known as significant digits or significant figures. If we say that the period of oscillation of a simple pendulum 1.62 seconds, the digits 1 and 6 are reliable and certain, while the digit 2 is uncertain. Thus, the measured value has three significant figures. The length of an object reported after a measurement to be 287.5 cm has four significant figures. The digit 2, 8, 7 are certain, while the digit 5 is uncertain. Clearly reporting the result of a measurement that includes more digits than a significant digit is a superfluous and also misleading, since it would give a wrong idea about the precision of a measurement. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எவ்ரி மெஷர்மெண்ட்ஸ்லையுமே ஏதாச்சும் ஒரு எரர் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது ப்ரெசிஷன் ஆஃப் அ மெஷர்மெண்ட்டாக நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதனால் ஒரு ரியலபிள் டிஜிட்ஸை வந்து ஒரு அன்சர்டைன் டிஜிட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் அ சிம்பிள் பெண்டம் எடுத்துக்கும் போது 1.62 செகண்ட்ஸாக இருக்கும் போது அதோட டிஜிட்ஸ் வந்து 1 and 6 வருது, ஆர் ரியலபிள் அண்ட் சர்டைன். ஸோ 1 and 6 1.6 வந்து நம்ம வந்து ரியலபிள் அண்ட் சர்டைன் சொல்கிறோம், ஒயில் அதர் 2 வந்து நம்ம வந்து அன்சர்டைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூ வந்து மெஷர் பண்ணும்போது ஒரு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக இருக்கிறப்போ ஒரு லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து மெஷர் பண்ணாக்கா 287.5 சென்டிமீட்டர் வரும்போது அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் என்னென்னா 2, 8, 7. 2, 8, 7 எல்லாமே சர்டைன் டிஜிட்ஸ். ஸோ அதோட லாஸ்ட் 0.5ன்றது அன்சர்டைனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரதுனால அதோட இதெல்லாம் வந்து ராங் ஐடியாவில் போய் முடியுது. The rules for determining the number of significant figures can be understood from the following examples. Significant figures indicate, as already mentioned, the precision of a measurement which depends on the least count of a change of a measuring instrument. A choice of a change of a different unit does not change the number of significant digits or figures in a measurement. The important remarks most of the following observation clear. ஸோ அதோட ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸை. அதோட ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும்போது அதோட ப்ரெசிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் லீஸ்ட் கவுண்ட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சாய்ஸ் ஆஃப் அ சேஞ்சாக இருக்கும், அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்து சேஞ்சாக இருக்குது அதோட சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ்லேயும் ஃபிகர்ஸ்லேயும் ஒரு மெஷர்மெண்ட்டில். ஸோ அதோட இம்பார்ட்டண்ட் ரீமார்க்ஸ்லாம் வந்து ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்காங்க. So first example, for example, the length 2.308 cm has a 4 significant figures, but in the different unit the same value can be written as 0.02308 meter or 23.08 millimeter or 23,080 kilometer. All these numbers have the same number of significant figures, digit 2, 3, 0, 8, namely 4. This shows that the location of a decimal point is now consequence in determining the number of significant figures. The examples are following rules. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லென்த் எடுத்துக்கும் போது 2.308 சென்டிமீட்டர் எடுத்துக்கும் போது அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து 4 ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அதோட டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா இங்கே கொடுத்துருக்கோம் 0.02308 மீட்டர் ஆர் 23.08 மில்லிமீட்டர் ஆர் 23,080 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தர் எக்ஸாம்பிளில் வந்து அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்லாம் என்னென்னா 23, 2, 3, 0, 8. ஸோ அதனால் வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபாலோயிங் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க.
All the non-zero digits are significant. ஸோ எல்லா non-digit zeros significant. All the zeros between a two non-zero digit are significant no matter where they are decimal point if at all. ஸோ எல்லா ஜீரோஸ்லேயுமே non-zero digits இருக்கும் போது அது எல்லாமே சிக்னிஃபிகண்ட். அது வந்து எந்த மாதிரி டைப்பாக இருந்தாலுமே டெசிமல் பாயிண்டில் இருந்தாலுமே அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, the zeros on the right of a decimal point but to the left of the first non-zero digits are not significant. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நம்பர் லெஸ் தேன் 1ன்னு எடுத்துக்கும் போது ஸோ அதோட ஜீரோ வந்து ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் அ டெசிமல் பாயிண்ட் இருக்கும் போது அதை non-zero digit அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து non-digit significant zeros அப்படின்னு பண்ணுறோம். ஸோ the terminal or a trailing zero is a number without a decimal point or not significant. ஸோ நம்ம வந்து டெர்மினல் அப்படின்னா ஒரு ட்ரைலிங் ஜீரோவை ஒரு நம்பராக எடுத்துக்க கன்சிடர் பண்ணுவேன், டெசிமல் பாயிண்ட்டாக இல்லாமல். அது வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். த ட்ரைலிங் zeros is a number with a decimal point or significant. ஒரு ட்ரைலிங் ஜீரோ வந்து டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து நம்ம சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பேஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், there can be some confusion regarding the trailing zeros. Suppose a length is reported to be 4.700 meter. It is evident that the zeros here are meant to convey the position of a measurement and are therefore significant. If these were not, it would be superfluous to write them expectably. The reported measurements would have been simply 4.7 meter. Now suppose we change units, then 4.700 meter is equal to 470.0 centimeter is equal to 4700 millimeter is equal to 0.004 4700 kilometer. Since the last number has trailing zeros in a number with no decimal, we would conclude erroneously from observation 1 above that the number has a 2 significant figures, while in fact it has a 4 significant figures, and mere change of a units cannot be changed in the number of significant figures. ஸோ நம்ம நிறைய நம்பர்ஸ் இருக்கனால நம்ம கன்ஃபியூஷன் ஆகும் ஒரு ட்ரெயிலிங் ஜீரோ இருக்கனால. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து லென்த் வந்து 4.700 மீட்டர் இருக்கும்போது அதோட ஜீரோஸ் வந்து நம்ம கன்வே பண்ணும்போது அது வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் அதோட யூனிட்ஸ்லாம் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்னா 4.700 மீட்டர் நம்ம எடுக்கும்போது அது வந்து 470.0 சென்டிமீட்டர் மாற்றிக்கலாம். அதையும் வந்து 4700 மில்லிமீட்டர்னு மாற்றிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் 0.00400 கிலோமீட்டராகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லாஸ்ட் நம்பர் வந்து ட்ரைலிங் ஜீரோஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்பரில் வந்து நோ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அப்சர்வேஷன்லாம் ஒன்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்பர் 2 significant figures அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து 4 significant figures இருக்குது. அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் யூனிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஒரு significant figuresல. ஸோ third point, to remove such ambiguities in determining the number of significant figures, the best way is reported every measurement in a scientific notation in the power of 10. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பிட்டிவ்ஸ்லாம் இருக்கும்போது டிட்டர்மைன் பண்ணும்போது அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்லாம் நம்ம பெஸ்ட் வேல ரிப்போர்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் நோட்டேஷன் வழியாக. ஸோ அந்த மாதிரி சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. In this notation, every number is expressed as a power a into 10 power b, where a is a number between 1 and 10 and b is any positive or a negative exponent or power of a 10. In order to get an approximate idea of a number, we may round off the number of a to 1 for a greater than less 5 and 10 for 5 greater than a greater than equal to 10. Then the number can be expressed approximately as the 10 power b, in which are the exponent or a power of a b of a 10 is called order of a magnitude of a physical quantity. When only a estimator required, the quantity is of order of 10 power b. For example, the diameter of a earth 1.28 into 10 power minus meter is the order of a 10 power 7 meter with the order of a magnitude 7. The diameter of a hydrogen atom 1.06 into 10 power minus 10 meter is order of 10 power minus 10 meter with the order of a magnitude minus 10. Thus the diameter of earth is 17 orders of a magnitude larger than the hydrogen atom. It is often customary to write the decimal after the first digit. Now the confusion of a mentioned in the above disappears. ஸோ இங்கே வந்து
சயின்டிஃபிக் நோட்டேஷன் ரூல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நம்பருக்குமே 1 and 10 and b வந்து எல்லாமே இருக்கும். இஸ் எனி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எக்ஸ்பனண்ட். ஸோ அதோட ஆர்டர் வந்து அப்ராக்சிமேட் நம்பராக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து 8 to 10 இருக்கும்போது ஸோ அதோட இது வந்து a is greater than or equal to 5 அப்படின்னு to 10 for 5 greater than a greater than equal to 10 கூட இருக்கலாம். ஸோ அதோட நம்பர் வந்து அதோட எக்ஸ்போனன்ட்ஸ்லாம் வந்து b of 10 வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டர் ஆஃப் அ மேக்னிடியூட் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த டயமீட்டர் ஆஃப் எர்த் எடுத்துக்கும் போது 1.28 into 10^17 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் அதோட ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் வந்து 7. ஸோ அதோட டயமீட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1.06 into 10^-10 மீட்டர், ஆர்டர் ஆஃப் 10^-10 மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஆஃப்டன் அ கஸ்டமரி ரைட் டு டெசிமல் ஆஃப்டர் த ஃபஸ்ட் இது. அதேமாரி நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ரூஷலாக இருக்கும். ஒரு டெசிமல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் டிஜிட் முன்னாடி the above disappears. 4.700 meter is equal to 4.700 into 10^2 centimeter is equal to 4.700 into 10 millimeter is equal to 4.700 into 10^-3 kilometer. ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஓவரால் இதில். ஸோ ஃபோர்த் பாயிண்ட், த சயின்டிஃபிக் நோட்டேஷன் இஸ் அ டீல் ஆஃப் அ ரிப்போர்ட்டிங் அ மெஷர்மெண்ட் பட் இட் இஸ் நாட் அடாப்டட். வி யூஸ் த ரூல்ஸ் ஆஃப் அடாப்டட் இன் அ ப்ரிசீடிங் எக்ஸாம்பிள். ஸோ அதேமாதிரி ஒரு சயின்டிஃபிக் நோட்டேஷன் வந்து டீல் பண்ணும்போது அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் அடாப்டட் இல்லை. ஸோ அதோட ஃபாலோயிங் ரூல்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. ஃபார் அ நம்பர் greater than 1 without any decimal the trailing zero are not significant. ஸோ ஒரு நம்பர் வந்து கிரேட்டராக இருக்கும்போது 1 விட அதோட டெசிமல் வந்து ட்ரெய்லிங் ஜீரோவாக இருக்காது, சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கும் போது ஒரு டெசிமலில் அதோட ட்ரெய்லிங் ஜீரோஸ் வந்து டெசிமலில் வரும்போது அதோட இது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மாறும். ஸோ அது வந்து ஒரு டெசிமலில் வரும்போது அதோட ட்ரெய்லிங் ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த டிஜிட் 0 கன்வீனியன்ட்லி புட் ஆன் த லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் ஃபார் அ நம்பர் less than 1 like is never significant. However, the zeros at the end of such number are significant in a measurement. ஸோ அதே மாதிரி ஒரு டிஜிட் வந்து நம்ம எடுத்துக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெசிமல் ஆஃப் நம்பர் less than 1 இருக்கும்போது ஸோ லைக் 0.1250 இருக்கும்போது அது வந்து நவர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜீரோஸ் அட் த எண்டு வந்தபோது அதோட சிக்னிஃபிகண்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட், த மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் ஃபேக்டர் விச் ஆர் நெய்தர் ரவுண்டட் நம்பர்ஸ் ஆர் நார் நம்பர்ஸ் representing measured values are exact and have infinite number of significant digits. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு மல்டிப்ளை பண்ணும்போது அப்படின்னா டிவைடிங் பண்ணும்போது அதோட ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நெய்தர் ரவுண்டட் நம்பர்ஸாக இருக்கலாம், அப்படின்னா ரெப்ரசன்டிங் நம்பர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ மேபி அது வந்து இன்ஃபைனைட் நம்பர்ஸாகவும் இருக்கலாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸில். ஸோ அதான் இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. r is equal to d/2 அப்படின்னா s is equal to 2πr. The factor 2 is an exact number and can be write as 2.0, 2.00 or 2.000 as required அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னா லாக்டவுன் ஸ்கூலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.